வணக்கம் உறவுகளே. ஆ என்ன இந்த ட்ரெஸ்ஸோட ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸோட வந்து உட்காந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆ இருக்கு. இதுக்கும் நான் இப்ப பேச போற விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆ ஒண்ணுமில்ல. இப்போ சமீபத்தில ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி அந்த பாட்டு வேட்டையன் மனசிலாய பாட்டு. நம்ம மலேசியா வாசுதேவன் சார் அவரு ஏஐல பாடியிருக்கதா சொன்னாங்க. அவர் வாய்ஸ் மாரி இல்ல. பட் நான் இது சம்மந்தமா ஒரு வீடியோ அந்த பாட்டு வந்தோனே போட்டேன். ஆ அத நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க போய் பாருங்க. நம்ம இதுலயே இருக்கு அது. அவர் வாய்ஸ் மாரி இல்ல. வேணாம்ப்பா அந்த வாய்ஸ்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே அதிலேயே சொல்லிட்டேன். வேணாம். ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட் மலேசியா வாசன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த பாடத்துல அந்த அந்த பதிவுல நான் சொல்லியிருந்த பாடல் வந்து, "அள்ளித் தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித் தந்த வானம் தந்தை அல்லவா" அந்த பாடல். ஸோ அந்த பாட்ட நான் சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணேன், என்னைய அறியாமயே நான் இப்போ 1 வாரமா தொடர்ந்து அந்த பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது ஒரு மாரி கூஸ்பம்பா இருக்குது. உண்மையிலேயே அது அந்த மாரி எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, 1981 அந்த படம் நண்டு படம். மகேந்திரன் அவர்கள் இயக்குனர். இளையராஜா அவர்கள் இசை, இசை ஞானி. ஞானிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் தாண்டி அவ்வளோதான். அதெல்லாம் சொல்லுவாங்களே இளையராஜாவுக்கு வந்து தலைக்கனம் அப்படிம்பாங்க. அது தலையில வந்து மியூசிக் மட்டும் தான் இருக்குது. இசை மட்டும் தான் நிரம்பி இருக்குது. தலை கனம்லாம் கிடையாது அது. அது இசை மட்டுமே நிரம்பிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அவதாரம். இசை அவதாரம். அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்ட 2, 3 நாள் நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அந்த படத்துல வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே லக்னோல பிறந்து வளர்ந்திருப்பாப்புல அந்த பையன். ஹீரோ. அங்க சென்னைக்கு வந்துருவாரு. வந்து இங்க கல்யாணம் முடிச்சு குழந்தையோட திருப்பி அந்த ஊருக்கு தான் பிறந்த ஊர பார்க்கறதுக்காண்டி போவாரு. போய் அங்க சுத்தி பார்த்துட்டு அந்த ஊர போய் பார்க்க போறாரு. அங்க ஊர அவர் பார்க்குறாரு. அவர் பழகுன இடங்கள், அவர் பார்த்த இடங்கள், அப்ப எப்படி இருந்திருக்கும் சின்ன பிள்ளையில. இப்ப எப்படி இருக்கும்? ஸோ அத பத்தி தான் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு வேற யாரோ எழுதியிருக்காங்க. ஒரு 2, 3 பேர் எழுதியிருப்பாங்க போல இருக்குது. அது செட் ஆகல. அப்புறமா நம்ம மதுக்கூர் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கத்துல வந்து மதுக்கூர். அவர் வந்து சினிமால ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவரு. ஸோ அவர் எழுதியிருக்காரு இந்த பாட்ட. அவரு ஒரு அருமையான ஒரு பாடல்ன்னு சொல்லலாம். இதுல எதுகை மோனை அந்த மாதிரி ஒரு ஏற்ற எதுகை மோனைலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இலக்கியம் அப்படி இப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியல. இது வந்து இந்த பாட்டு வந்து ஒரு அமைப்பில்லாம போற மாரியே இருக்கும். பட் ஆனா கரெக்ட்டா இருக்கும் இந்த பாட்டு. அப்ப அவரு எழுதுறாரு. அவரு எழுதின உடனே அந்த பாட்டு புடிச்சுக்கிருது எல்லாருக்குமே. அ பாட்ட பண்றாங்க. இப்ப இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட மதுரையில தான் இருக்கேன். மதுரையிலேயே இருந்துகிட்டு இருந்தாலுமே, நான் பல பகுதிகளுக்கு மதுரையில உள்ள பல பகுதிகளுக்கு நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருடங்கள் ஆச்சு. நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம வீடு, பக்கத்துல இந்த ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான். இது எல்லாருக்குமே ஊக எல்லாருக்குமே இயல்பா இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு 3 மாசமா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலரா பார்த்த வேலை எனக்கு புடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு, இப்ப Zomatoக்கு போறேன். Zomatoல டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து பல ஏரியாக்களுக்கு போறேன். ஒரு 15 வருஷம் கழிச்சு போறேன். ஆச்சரியமா இருக்கு. மதுரைய தாண்டி தள்ளி போறது. அ ஐயர் பங்களாவா இருக்கட்டும், இந்த ஐயர் பங்களா டூ ஆணையூர் ரோடு, ஆணையூரு, ஆ ஆணையூர் குளமங்கலம் ரோடு, கீழப்பனங்காடி இந்த ஏரியா. இங்கிட்டு போனா திருநகரு, ஆ கப்பலூரு. ஸோ நம்ம போற ஏரியா முத்துப்பட்டி, பழங்கானம் எல்லாமே பைபாஸ் ரோடுக்கு உள்ள போனா, அப்படி எல்லாமே பயங்கர சேஞ்ச். என்னால நம்பவே முடியல. வைகை ஆத்துப்பாலத்தையே பார்த்தீங்கன்னா, புதுசா பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம அந்த 10 வருஷத்துல மதுரைய 15 வருஷத்துக்கு நல்லா மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது எனக்கு இந்த பாட்டு நல்லா ஞாபகம் வந்துச்சு. "அள்ளித் தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித் தந்த வானம் தந்தை அல்லவா, ஆடும் நாள் பாடும் நாள் தாளங்கள், இனி ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள்." இந்த பாட்டு. எனக்கு இப்ப போம்போதெல்லாம் அந்த பாட்டு காதுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். நான் ஆக்சுவலா ஹெட்ஃபோன் போட்டுருப்போம். அந்த மேப் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு, பாதைய சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஆனாலும் என்னையும் தாண்டி என் மனசுக்குள்ள அந்த பாட்டு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். சேவை செய்த காற்றே பேசாயோ, சேமங்கள் லாபங்கள் யாதோ. அடடடடா! எனக்கு அது பாட வரமாட்டேங்குது எனக்கு முழுசா. அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. அந்த சிச்சுவேஷன்ல அவர் போறது அந்த பாடல். புரண்டு ஓடும் நதிமகள் 2 கரையும் கவிதைகள்
எப்படி இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. உண்மையிலேயே எழுத்தாளர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். என்ன அதுவும் பாட்டு எழுதுறது. ஆ ரஜினிக்கு பாட்டு எழுதுறது ஈஸியா எழுதிடலாம்ங்க. இப்ப கூட இந்த ஹண்டர் பாட்ட பத்தி நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அவருக்கு ஈஸியா எழுதிடலாம். பட் ஆனா, இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இவ்வளவு அருமையான ஒரு பாட்ட அவர் குடுத்திருக்காரு. அவர் அந்த மதுவுக்கு ஒரு கண்ணன் யார் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டர் உங்களுக்கு பெரும்பாலும் இப்ப எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சொல்றேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா அவர் நடிச்சிருக்காரு. அவர் இப்ப உயிரோட இல்ல. ஆ அவர் எழுதின பாடல் பாட்டுங்க. மிகவும் அருமையான பாடல். அந்த பாட்டுக்கு வந்து மலேசியா வாசன் அவர்கள் உயிர் குடுத்திருப்பாரு. ஆக்சுவலா அவர் வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த தண்ணி கருத்துருச்சு இந்த மாதிரி, போக்கிரிக்கு போக்கிரி ராஜா இந்த மாதிரி ஒரு போல்டான பாட்டு. பட்டுக்கோட்டை அம்மாளு அப்படி ஒரு பாட்டு பாடுனவரு அவரு. பாடுற ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அவருடைய வாய்ஸே வந்து ஹை பிட்ச்ல தான் இருக்குது. இந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமா, ரொம்ப அமைதியா பாடியிருப்பாரு. ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு. ஆரம்பிக்கிறது மொட்டை மொட்டை தான். ஐயோ! அவர மொட்டைன்னு வேற சொல்லிப்புட்டேன். நாங்க வந்து உரிமையா அவர எப்பயுமே எங்களுக்கு வந்து அவர வந்து இசைஞானிய வந்து எங்க வட்டாரத்துக்குள்ள நாங்க மொட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். மன்னிக்கணும். தயவு செஞ்சு இளையராஜா ரசிகர்கள், ஒரு இசைஞானியோட ரசிகர்கள் மன்னிக்கணும். அந்த வார்த்தைய நான் திரும்ப வாங்கிக்கிறேன். அவர் மேல ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு அபிமானம். ஒரு அற்புதமான ஒரு மியூசிஷியன். அ உண்மையிலேயே இப்ப அ சமீபத்தில கூட விடுதலை படத்துல வழிநெடுக காட்டுமணி போட்டிருப்பாரு. வேற லெவலு. அதான் அவர் குரல் அவரு சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஒரு இது இன்னும் விடல அவரு. அந்த ஒரு அவர் அந்த பாடல் எனக்கு வந்து ஒரு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போகும். நீங்களும் பாருங்களேன். நைட்டு போக அப்படியே அ நம்ம புதுசா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா, அந்த ஊர பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த மாரி வந்தோம். இந்தப்பா இங்கனக்குள்ள எப்படி இருந்துச்சு? இங்க ஒரு மரம் இருந்ததே. எங்க மரத்த காணோம். இந்த பள்ளிக்கூடமா? இவ்வளோ பெருசா இருக்கு. அப்போ சின்ன பள்ளிக்கூடமா இருந்தது. இது பெருசா இருக்குது. இப்ப இது இந்த இடம் இப்படி இருக்குது. அப்படின்னு ஒரு ஆச்சரியமாவே தான் நம்ம பார்ப்போம். அது வந்து அது வந்து அந்த படத்துல அந்த பாட்டோட வரிகள்லயே அவனுடைய வாழ்க்கையும் சேர்த்தே வரும். அந்த ஹீரோவோட வாழ்க்கை. கள்ளி நின்ற காட்டில் முல்லைகளே காரணம் காரணம் கள்ளி நின்ற காட்டில் முல்லைகளே காரணம் மாதவள் தானோ அப்படின்னு. ஒரு கள்ளி நிறைந்த காடா இருந்த அவன் வாழ்க்கையில அந்த ஒரு முல்லைக்காடா மாத்துனது அந்த பெண் அப்படின்னு சொல்ற அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் அது முல்லைக்காடா மாறுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. விரியும் பூக்கள் வானங்கள் விசிறி வீசும் நாணல்கள். ஐயோ! அப்படியே இதுதாங்க கூஸ்பம். இதுதான் கூஸ்பம். இதுதான் புல்லரிக்கிறதுன்ற சொல்லுவாங்க. அது சும்மா அந்த இப்ப வர்ற பாட்டுல கத்தி கதறாய்ங்க பாருங்க. ஆஹா! வேணாம். உண்மையிலேயே இளையராஜா, இசைஞானி அவர்கள் இருந்த காலத்துல நாம இருக்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் பிளஸ் புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இன்னும் இதுலயும் திரும்பி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அனிருத் மாதிரி இசையமைப்பாளர்கள் தயவு செஞ்சு ஏஓஐ பண்றேன் அப்படின்னு எஸ்பிபி சாரையோ, மலேசியா சாரையோ தயவு செஞ்சு வேணாம். விட்டுருங்க. அதுக்கு ஆள் இருக்காங்க. நம்ம யுகேந்திரன் அழகா பாடுவாரு. எஸ்பிபி வாய்ஸ் வேணுமா சரண் பாடுவாரு. அழகா பண்ணுவாங்க. அவங்கவங்க இதா இருக்கட்டும். சூப்பரா பண்ணணும்னா நல்லா பண்ணுங்க. மத்தபடிக்கு லெஜெண்டாவே இருக்கட்டும். லெஜெண்டாவே இருக்கட்டும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.